வணக்கம் நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு இன்னைக்கு, அதாவது 7 ஜனவரி இந்த பதிவிடுற நாள் அன்னைக்கு டெல்லி போகிறார். எதுக்குன்னா கூட்டணி விவகாரங்களை பேசுகிறதுக்கு. ஏற்கனவே அமித்ஷா இங்கே வந்தார். இப்போ இவர் அங்கே போகிறாரு. அமித்ஷா இங்கே வந்தப்போ இவர் பார்க்கல, எடப்பாடி பார்க்கல. எஸ்பி வேலுமணின்னு சொல்கிற அவருடைய அதிமுகவை சேர்ந்தவர், 2ஆம் கட்ட தலைவர், எடப்பாடிக்கு அடுத்த நிலையில் இருக்கவர். அவர் ஏற்கனவே டெல்லியில் இருக்கார், இவர் போகிறார். இந்த கூட்டணி கணக்குகள் பேசுகிறாங்க இல்லையா, இதில் தான் நமக்கு என்ன ஒரு ஒரு வியப்பு இருக்குது அப்படின்னா, இது கொள்கைகளுக்காக கூட்ட அரசியல் கட்சிகள் வந்து கொள்கைகளுக்காக கூட்டணி வைக்கிறாங்களா, இல்லை கொள்ளையடிக்கிறதுக்கு வைக்கிறாங்களான்னு கேள்வி கேட்க தோணுது. ஏன் இப்படி கேட்குறோம்? நல்லா பார்த்துக்குங்க. இவங்க அடம் பிடிக்கிறதே இந்த கூட்டணி இன்னும் ஒரு ஒற்றுமையாக வராது போகிறதுக்கு காரணமே இந்த டிடிவி, ஓபிஎஸ் இந்த ஆட்களை சேருங்கன்னு போட்டு அழுத்தம் கொடுக்கறதும் நிர்பந்தம் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறது தான் இந்த கூட்டணியில் ஒரு பெரிய சலசலப்பு. இன்னமும் அதில் நம்ம அவங்களால ஒரு ஒருமித்த கருத்துக்கு வர முடியாத காரணம் என்னென்னா, இந்த 2 பேரையும் சேர்க்கணும்னு சொல்கிறது தான். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய அரக்கன் யாருன்னா அண்ணாமலை. இவர் தான் எப்படியாவது உள்ளே தள்ளிவிடணும், புஷ் பண்ணி உள்ளே தள்ளிடணும் 2 பேரையும். யார டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும். ஏன் அவர் இவங்க 2 பேரையும் உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு? அப்போ தான் கூட்டணி பூரா ஓஞ்சி போகும். அதிமுக என்டிஏ கூட்டணி தோக்கணுங்கிறது தானே அண்ணாமலையோட நோக்கம். இல்லைன்னு சொல்கிறீங்களா? இல்லைன்னா அப்படி நான் சொல்கிறது தவறு இல்லைங்க, அண்ணாமலை அப்படிலாம் நான் பண்ணுற ஆள் இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த 2 பேரையும் உள்ளே கொண்டு வந்தால் அந்த கூட்டணி உருப்பிடுமாமோ? இல்லை, அவங்களுடைய முன்னாடி உள்ள வாழ்க்கையெல்லாம் விட்டுருங்க. யார் டிடிவியோட முன்னாடி இருந்த வாழ்க்கையெல்லாம் விட்டுருங்க. மன்னார்குடி வகைரா அதை கூட கொஞ்சம் மறந்துடுவோம். ஏங்க, பழனிசாமி தலைமையவே ஏற்றுக்க மாட்டேன், அந்த அதிமுகவை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆளை கொண்டு போய் அதே கூட்டணிக்குள்ளே திணிக்கிறது எந்த அறிவுள்ள செய்வானா? அதைத்தான் அவர் செஞ்சிட்ருக்கிறார். யார்? அண்ணாமலை. இப்போ இந்த கொள்ளையடிக்கிறதுக்காக இவங்க கூட்டணி சேர்றாங்களா? என்ன கொள்ளையடிக்கிறது? அதிமுக கொள்ளையடிக்கணும். அப்படி ஒருவேளை இந்த கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னா திரும்ப அமைச்சர்கள் பதவி கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு கேட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு கூட்டணி கொள்கையை வச்சுக்கணும். கொள்ளையடிக்கிற கூட்டணி இப்படியா? அவங்களுக்கு அதை தவிர ஏதாவது தெரியுமா? டிடிவி கூட்டத்துக்கு அந்த மன்னார்குடி வகைராவுக்கு ஏதாவது தெரியுமா? ஒரு இரும்பு பெண்மணின்னு சொன்ன பெண்மணியவே இரும்பை உருக்கின ஆட்கள் அவங்கெல்லாம். அவங்கள கொண்டு போய் இந்த கூட்டணிக்கு கூட்டு வரணும்னு இவ்வளோ இது பண்ணுறாங்களே. அப்போ இது கொள்கை கூட்டணி மாதிரி தெரியல, கொள்ளையடிக்கிறதுக்கு திட்டம் போடுற கூட்டணி மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை அண்ணாமலை வேறு யார்ட்டையோ காசை வாங்கிட்டு இந்த இதே ஓச்சு விட்றதுக்கான வேலை இருந்துக்கிட்டே ஓய்க்கிற வேலையை பார்க்குறாரா? தெரியாது. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.